அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மின்குரல்கள் 3வது பாகம் 1945வது வருட ஆகஸ்ட் மாதத்துல பெறப்பட்ட செய்திகளை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். ஆகஸ்ட் 1945 இதுதான் நம்ம நேற்று கடைசியா படிச்சது. மதிப்பிற்குரிய லாலாஜி, மிஷன் இப்போது பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என்பதால் அது செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் சொல்றாரு. அதுல முதல் பாயிண்ட் நம்ம நேற்றுக்கே டிஸ்கஸ் பண்ணோம். இளமையும் திறமையும் வாய்ந்தவர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்க வேலை அப்படிங்கிறது ஜாப்னு எடுத்துக்க கூடாது. ஆன்மீக பணி செய்ய இளமையானவர்களையும் திறமையானவர்களையும் தேர்ந்தெடுங்கள். இரண்டாவதாக, ஒரு ஆன்மீக அமைப்பில் வயது வித்தியாசம் பார்க்க வேண்டியது இல்லை. வேலை செய்ய இயன்றவர்களிடம் வேலை வாங்கலாம். அனைவருக்கும் பாரபட்சமின்றி ஒரே விதமாக வேலை ஒதுக்கப்பட்டு அதை செய்ய அவர்களை அனுமதிக்க வேண்டும். இதை கிட்டத்தட்ட நம்ம அமைப்புல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கூட அதுலயும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. ஒரு ஆன்மீக அமைப்பில் வயது வித்தியாசம் பார்க்க வேண்டியது இல்லை. ஒருவர் ரொம்ப யங் ப்ரிசெப்டரா இருப்பாரு, ஒருத்தர் ரொம்ப சீனியரா இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அதிக மரியாதை. ஒரு புதிதாக வந்தவர் இல்ல ரொம்ப இளம் வயதுல ப்ரிசெப்டர் ஆனவர் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு. இன்னொரு ட்ரெண்டு அப்படியே தலைகீழ். இப்ப வந்தவங்க எல்லாம் பயங்கரமா எல்லாமே தெரிஞ்சவங்க. அந்த ஓல்டு ப்ரிசெப்டருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் யாரும் எதுவும் நடத்தல. அவங்களுக்கு விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க சும்மா தியானம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்தவங்களை மாஸ் பயங்கரமா தயார் பண்றாரு, நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து. இப்படி ஒரு ட்ரெண்ட். ஆக எப்படியாக இருந்தாலும் மாஸ்டர் எல்லாத்தையும் சமமாக பாவிக்க சொன்னாலும் கூட நாம ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசம் பாராட்டி அதுல இருந்து சந்தோஷப்படுறோம். ஏன்னா அது நம்ம தனித்து பிரிந்து இருக்கிறதுனால வந்திருக்க விதை தான் அது. நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக்குவதற்கு பதிலாக பிரித்து பார்த்து அந்த பிரித்து பார்க்கறதுல வர்ற சந்தோஷத்துல வாழ்றவங்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா அடிப்படையில எங்கேயா இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே வயது வித்தியாசம் பார்க்க வேண்டியது இல்லை. இத நம்முடைய புராணங்கள்ல பாத்தீங்கன்னாலுமே இருக்கு. திருநாவுக்கரசர் எப்படி இருந்தார், திருஞான சம்பந்தர் எப்படி இருந்தாரு. அவரு எவ்வளவு வயதுல மூத்தவர், ஒரு சின்ன குழந்தை. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த மாதிரியான ஒரு மரியாதை கொடுத்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் நம்ம அது புரியும். இங்க வயதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது. இப்போ முதல்ல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2வது வயது வித்தியாசம் பார்க்க வேணாம். 3வது வேலை செய்ய இயன்றவர்களிடம் வேலை வாங்குங்கள். இது அடுத்த கட்டம். யாராயிட்டாலும் எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்லாம் இங்க இல்லை. யாரால முடியுமோ அவங்கள்ட்ட வேலை கொடுங்க. சில பேருக்கு ஒர்க் லோடு நிறைய இருக்கும், அவங்களால செய்ய முடியாது. ப்ரிசெப்டர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்ல ஒரு 4-5 ப்ரிசெப்டர் இருந்தாங்கன்னா ஒரு ப்ரிசெப்டருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அவருடைய சூழ்நிலை, ஃபேமிலியோட சூழ்நிலையால அவரால் சில வேலைகளை செய்ய முடியாத மாதிரி இருக்கும். அல்லது அவருக்கு ஒரு குறைபாடு மீன்ஸ் அவரே சில விஷயங்களை வளர்த்துக்காதவரா இருப்பார். அவருக்கு ஒரு பொதுக்கூட்டத்துல பேச தெரியாம இருக்கலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட மொழி, ஆங்கிலம் வரல, இல்ல அது மாதிரியான ஒரு குறைபாடு இருக்கலாம். என்ன வேலை அவங்களால செய்ய முடியுமோ அதை செய்ய வைக்கிறது. அவர் நல்லா வேற விஷயத்த பார்த்துக்குவாருன்னா அதை அவர்கிட்ட கொடுக்கணும். அவருக்கு முடியாத வேலையை அவர்கிட்ட கொடுத்து இதை நீங்க கட்டாயம் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே நேரத்துல 3வது விஷயம் சொல்றாரு பாருங்க, அனைவருக்கும் பாரபட்சமின்றி ஒரே விதமாக வேலை ஒதுக்கப்பட்டு அதை செய்ய அவர்களை அனுமதிக்க வேண்டும். இந்த இடமும் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம். வேலை ஒதுக்கப்படும் பொழுது அதுல பாரபட்சம் காட்டப்படுகிறது. எப்படி பாரபட்சம் காட்டப்படுகிறது அப்படின்னா, ரொம்ப இவங்களுக்கு இந்த மாதிரி வேலை அப்படின்னா அந்த மாதிரி வேலைகள் அவங்கள்ட்ட தான் கொடுப்போம்.
அப்படின்னு பாரபட்சம் காட்டுறாங்க. இவங்கெல்லாம் வந்து மேடையில சில ப்ரிசெப்டர் மேடையில பேசுறதுக்கு மட்டும்தான், அவங்க வந்து கீழே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சில பேர் வந்து கிச்சன் ஒர்க் பார்க்கறதுக்கு மட்டும்தான். சில பேர் வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் சேர் எடுத்து போடுறது, அந்த மாதிரி வேலைகள் பார்க்க தான் இந்த அபியாசிகள். அவங்க வந்து அந்த வேலை பார்க்கக்கூடாது. அப்படிலாம் வந்து நம்ம அமைப்புல பாரபட்சம் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் வந்து வேலை எல்லா வேலைகளும் அவங்க விரும்புற வேலைகளை செய்ய அவங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஒருவேளை அதுல அவங்களுக்கு பக்குவம் இல்லைன்னாலும் மெல்ல மெல்ல பழக்கப்படுத்துங்க. சின்ன சின்ன வாய்ப்புகளை கொடுங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நானும் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம மிஷனுக்கு போனீங்கன்னா கேன்டீன்ல நிக்கிற அபியாசி 10 வருஷமா கேன்டீன்லயே நிக்கிறாங்க. இந்த இது ரெசிப்ட் போடுற அபியாசி பாத்தீங்கன்னா 10 வருஷமா அவங்கதான் ரெசிப்ட் போட்டு பணம் வாங்குறாங்க. கேட்டா அவங்கள தவிர வேற யாரும் அங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவங்க தாங்க எந்த வேலையை பார்க்கறோமோ அதை தாண்டி வேற வேலைக்கு போக விரும்புறதும் இல்லை. இது மாதிரி ஒரு செட்டப் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா எல்லா வேலைகளும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்டு பாரபட்சமின்றி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒதுக்குறவங்கள்ட்டையும் பாரபட்சம் இருக்கக்கூடாது. வேலை செய்யறவங்கள்ட்டையும் நமக்கு வந்து இதையே தான் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துட கூடாது. சில நேரத்துல வந்து வேலைகள் வந்து ஒதுக்கப்படும் பொழுது அது பாரபட்சமின்றி ஒதுக்கப்படும். ஆனா வேலை செய்யறவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, இல்ல இவங்க வேணும்னே எனக்கு இந்த வேலையை கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்குவாங்க. இது எல்லாருக்குள்ளாரையும் நமக்குள்ளார வந்துடும். சென்டர் லெவல்ல இருக்கு, ஆசிரமத்துக்கு போகும்போது இருக்கு, எல்லா இடங்கள்லயுமே இந்த பாரபட்சம் அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு நாமளா உருவாக்கிக்கிறோம், இல்லைன்னா உண்மையிலேயே அந்த பாரபட்சம் அங்க பார்க்கப்படுகிறது. இது எதனால அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, அப்புறம் பல இடங்கள்ல ஜாதி, அப்புறம் பல இடங்கள்ல வந்து அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, இப்படி வெவ்வேறு விஷயங்களை பொறுத்து பாரபட்சம் காட்டப்படுறது. பாரபட்சம் காட்டுறோம் நம்ம. சார் அப்படி எப்படி சார் கலெக்டர் வர்றாரு அவரை போய் தட்டு கழுவுன்னு நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். அவர்களையும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு சாதாரண அபியாசியையும் மனதளவுல நம்ம ஒரே அளவு மரியாதை கொடுத்தோம்னா போதுமான. அதுதான் பாரபட்சமற்ற நிலைமை. அந்த மாதிரி நம்ம மரியாதை கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற வேலைகளும் அது போலவே இருக்கும். ஸோ இந்த விஷயத்த ரெண்டையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். வயது வித்தியாசம் பார்க்கக்கூடாது. வேலை செய்ய இயன்றவர்கள்ட்ட வேலை வாங்கணும். பாரபட்சமின்றி வேலை ஒதுக்கப்பட்டு அதை அவர்கள் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். சில பேருக்கு வேலை கொடுத்துருவாங்க, அவங்கள வேலை செய்ய விட மாட்டாங்க. என்ன எப்படி செஞ்சுட்டு இருக்க, நான் சொல்ற மாதிரி செய்யணும். அதுதான் வந்து அதுக்குதான் கடைசி வார்த்தையை செய்யிருக்காரு. பாரபட்சமின்றி வேலை ஒதுக்கப்படுறது முக்கியம் இல்ல, அவங்க வேலையை அவங்கள செய்யறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்றாரு. 3வது பாயிண்ட், உங்களுக்குள் வேலையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். நம்ம யாரெல்லாம் வந்து அமைப்புல அது ஒரு ஃபங்க்ஷனரியா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனரிஸ் மட்டும் இல்ல அபியாசிஸுமே என்ன பண்ணணும், வேலைகள் என்ன வந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளாம் செய்யறோம். ஒரு ஃபுல் டே சத்சங்கம், நான் இந்த வேலை செய்யறேன், நீ இந்த வேலை செய்யுங்க, நம்ம செஞ்சுக்குவோம் அப்படின்னு பகிர்ந்து கொள்வோம். பகிர்ந்து கொண்டு நமக்கு மிச்ச நேரம் இருந்தா அடுத்தவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையில போய் உதவி செய்யறோம். இதெல்லாம் நம்ம செய்யறோம். இதுதான் லாலாஜியும் சொல்றாரு, வேலையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்துல நீங்கள் எல்லோருமே வந்து சகஜ மார்க்கத்துக்கான அந்த பிரின்சிபிள்ஸ், கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். என்ன சகஜ மார்க்கத்துல பெரிய கோட்பாடுகள் இருக்கு. எல்லாரும் சமங்கிறது ஒரு கோட்பாடு. யாருக்கும் வந்து ஒரு முக்கியத்துவங்கிறது வேறுபட்ட தன்மையில கொடுக்காம பாரபட்சம் இல்லாம இருக்க வேணும். உண்மையை பேசணும், எளிமையா இருக்கணும், இதெல்லாம் தானே. இந்த விஷயங்களை எல்லாருமே நீங்க கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது, எல்லா விவகாரங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். எவரது வேலையாவது தாமதப்பட்டால் அவர் பொருட்டு அந்த வேலையை நீங்களே செய்ய ஆரம்பிக்கலாம். இதுதான் நானும் சொன்னேன். ஏதோ ஒரு வேலையை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒருத்தர் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பாக்குறாரு, ஒருத்தர் வந்து டிரான்ஸ்போர்ட் வாலண்டியரா இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து அகாமடேஷன் பாக்குறாருன்னு பிரிச்சு கொடுத்துட்டா கூட
என் வேலை ஸ்டேஜ் டெக்கரேஷன் தான், நான் வந்து சேர் தூக்கி போட மாட்டேன். அப்படி கிடையாது. நம்ம நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து அவரை கூப்பிட்டு உதவி செய்ய வாங்கிக்கிறோம். அவரு இடத்துல போய் நம்ம நின்று உதவி செய்கிறோம். அது போலவே யாருடைய வேலையாவது கொஞ்சம் தாமதம் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகுது, அந்த வேலை செய்ய முடியல, கிச்சன்ல ஆளுக்கு கம்மியா இருக்கு, சாப்பாடு ரெடி ஆகலைன்னா டக்குன்னு நம்ம வேற நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் வேற யாருன்னா நம்ம 4 பேர் உள்ள போய் நின்று அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அந்த வேலையை நம்மளும் ஹெல்ப் பண்ணி கொண்டு வர பார்க்கணும். இதுதான் வந்து மேலோட்டமா சொல்றேன். இதே தான் ஆன்மீகத்திலையும் ஒரு சென்டரோட டெவலப்மெண்ட்ல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு, யாருக்கு நிறைய வேலை, யாருக்கு கம்மி வேலை? உங்களில் அதிக நேரம் கிடைப்பவர்கள் அதிக வேலை செய்யலாம். எல்லாரும் வந்து ஒரே அளவு செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. யாருக்கு நேரம் அதிகமா இருக்கோ அதிகமா வேலை செய்யுங்க. பரஸ்பர அன்பு பராமரிக்கப்பட வேண்டும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற கேள்விக்கே இடம் இருக்க கூடாது. என்னை இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எனது அமைப்பில் எவரும் தர்க்கம் செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன். சண்டை சச்சரவினால் ஏற்படும் மனவேதனையையும் விரும்ப மாட்டேன். இது லாலாஜி சொல்றாரு. ஆனா எல்லா இடங்களிலும் தர்க்கங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப இத வந்து லாலாஜி விரும்ப மாட்டாரு, அதனாலயாவது நம்ம வந்து அந்த சண்டை சச்சரவு இல்லாம இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோமா அப்படின்னா, நினைக்கிறோம். எல்லாருமே வந்து மாஸ்டருக்காக தான், மிஷனுடைய நன்மைக்காகத்தான், அது மேல கொண்ட அக்கறையினாலதான் சண்டை இருக்கிறாங்க. ஆனால் லாலாஜி என்ன சொல்றாரு, சண்டை சச்சரவோ அதனால மிஷன் உறுப்பினர்களுக்கு இடையே மனவேதனையோ ஏற்படுவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. அப்ப என்ன, அப்ப சண்டை சச்சரவு வேணாம், விட்டுட்டு போயிடலாமா? இப்ப விட்டுட்டு போனா எல்லா வேலையும் தப்பா செய்யப்பட்டால் என்ன பண்றது? இது கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பார்க்கறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு வேலை தவறாக புரிந்து கொள்ளப்படாமல் செய்யப்படுது, அங்க போய் திருப்பி சொல்றோம், இல்ல அவங்க திரும்பி அதே மாதிரி செய்யறாங்க, அல்லது வந்து ஒரு இன்னும் மோசமான நிலைமையில அது போகுது, அவங்களுடைய புரிதல் தவறா போனதுனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. நம்மளால எப்படி பொறுத்துக்க முடியும்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை போட்டுதான் ஆகணும். அப்ப சண்டை சச்சரவினால் ஏற்படும் மனவேதனையை நான் விரும்ப மாட்டேன்னு மாஸ்டர் சொல்றாரு. இது ரெண்டும் வந்து ஒரு பாரடாக்ஸ், ஒரு முரண்பாடு. மாஸ்டர் சொல்றாருல, முரண்பாடுகள் இப்ப கூட சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி இது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. நான் வந்து சண்டை போடுறவங்கள ரொம்ப நேச்சரா பார்ப்பேன். அவங்கள சண்டை போடுறவங்கள பார்க்காம எப்படி பார்ப்பேன்னா, அவங்களுடைய அந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கிற அக்கறை என்ன இருக்கு, அவங்க தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்காக சண்டை போடுறாங்களா, மிஷனுடைய நன்மைக்காக சண்டை போடுறாங்களா, மற்றவங்களுக்காக சண்டை போடுறாங்களான்லாம் பார்க்கணும். இது ஒரு பெரிய விஷயம். நம்ம இத நல்லா ஜாக்கிரதையா பார்த்தோம்னா இதுக்குள்ளார ஒரு ஆன்மீக ரகசியமும் அடங்கி இருக்கு. நம்ம எப்படி இருக்கோம், சண்டை சச்சரவையும் மனவேதனையும் மாஸ்டர் விரும்ப மாட்டாருன்னு எப்போ ஒதுங்கி போவோம்னு கேட்டா, நமக்கு யாரோடையாவது சண்டை வந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இடத்துல, ஒருத்தருக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது, அப்ப வந்து நம்ம அங்க போய் சண்டை போட மாட்டோம். என்ன சொல்லணும், மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, சண்டை போடாம இருக்க சொல்றாரு, அமைதியா போக சொல்றாருன்னு போய் போதனை பண்ணுவோம். அதே அநீதி நமக்கு அழைக்கப்பட்டால் வெகுண்டு எழுந்து சண்டை போடும். இது நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கு. எப்பயுமே நமக்கு நடக்காத வரைக்கும் நம்ம தத்துவ ரீதியாக எல்லாத்தையும் ஒத்துக்குவோம். நமக்கு நடக்கும் பொழுது பொங்கி எழுதுவோம். ஆனா இதை நம்ம அப்படியே தலைகீழா மாத்தி செஞ்சோம்னா நல்லா இருக்கும். எனக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், நான் வந்து அவமானப்படுத்தப்பட்டாலும், நான் வந்து கண்டுக்காமல் விடப்பட்டாலும், எனக்கு உரிய அந்த ஒரு பங்கானது எனக்கு வழங்கப்படாட்டியும், என்னை பற்றி யாரும் தவறாக பேசினாலும் இதனால சண்டை வந்துடாம அதை அப்படியே மனசுக்குள்ளார மாஸ்டர் கொடுத்ததுன்னு ஏற்றுக்கிட்டு அமைதியா போறது. இன்னும் முக்கியமா நான் மனவேதனைப்படாமல் இருக்கிறது. அது ஏன்னா சண்டை சச்சரவு மட்டும் இல்லாம இருந்தா பத்தாது, ஒருத்தர் மனவேதனைப்படாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
இப்ப எப்படி மன வேதனைப்படாமல் இருக்கு? வேதனைப்படுத்துறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது வேதனைப்படுத்துறேன்னு. ஆனா வேதனைப்படுற நானு இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கணும். என் குருநாதர் சண்டை சச்சரவினால் ஏற்படும் மனவேதனையை விரும்ப மாட்டான்னு சொல்லியிருக்காரு. அதனால எது நடந்தாலும் மாஸ்டர் கொடுத்ததுன்னு ஏத்துக்குவேன், சந்தோஷமா இருப்பனே ஒழிய மனவேதனை பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம போகணும். ஆனா இதுல நிறைய பட்டிருக்கேன், நிறைய பேரை மன வேதனைப்படுத்திருக்கேன். நானும் நிறைய மன வேதனைப்பட்டிருக்கேன், பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் எப்ப இந்த புக்கை படிச்சனோ அப்பையிலிருந்து முதல்ல நான் மன வேதனைப்படுறதை நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிப்பேன். நம்ம மனிதர்கள் தானே. ஒருத்தர் நம்மளை அவமதிக்கும் பொழுது, நம்மளுடைய பணியானது கேள்விக்குரியதாக மாறும் பொழுது நமக்கு மனவேதனை வர்றது சகஜம் தானே. ஆனா நான் வேதனைப்பட்டால் மாஸ்டர் வேதனைப்படுவார், அவர் விரும்ப மாட்டார், அதனால நான் வேதனைப்படக்கூடாதுங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும். இதை நம்ம எல்லாருமே இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். அதே நேரத்துல மற்றவர்களுக்கு ஒரு சரியான ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அங்க போய் ஆளா நின்று கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் முக்கியம். அந்த இடத்துல மாஸ்டர் சொல்றாரு சண்டை போட கூடாதுங்கிறாரு, ப்ராப்ளம் பண்ண கூடாதுங்கிறாரு. பிரதர் எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பிரதர், சண்டை போடாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் சண்டை போடாம இருக்கணும் அப்படின்னா அவருக்காக போய் நான் மென்மையாக பேசி கேட்கிற இடத்துக்கு போகணும். இங்க அது நடக்கிறதே கிடையாது. ஏன் நடக்கிறது கிடையாதுன்னா நம்ம எல்லாம் 90% சுயநலவாதிகள். நமக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு தானே. அதை எப்படியா அந்த இடத்த அமைக்கிறோம். ஒருத்தர் கோபப்பட்டு ஒருத்தர்கிட்ட பேசுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு, பிரதர் நீங்க இருங்க, ஏன் பிரதர் அவர் இப்படி சொல்றாரு, ஏன் நீங்க கேட்க கூடாதா அப்படின்னு அவர் சம்பந்தமா நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவர் ஏன் கோபப்பட போறாரு? அவரை அமைதிப்படுத்துற அதே நேரத்துல அவர்கிட்ட உள்ள நியாயத்தை பேசுற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கான்னு கிடையாது. நம்ம யாரும் இங்க நான் சகஜ மார்க்கத்துல பார்த்த வரைக்கும் யாரும் ஒரு 80% ஒரு 10% விதிவிலக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 80% மற்றவர்களுடைய கோபம், மற்றவர்களுடைய கருத்து, அதுல இருக்கிற முரண்பட்டு நிக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை பார்க்கிற அபியாசிகள், பார்க்கிற பிரிசெப்டர்கள் மிக 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 குறைவு. எல்லாருமே மாஸ்டருடைய வார்த்தைகளை தங்கள் வசதிக்கு தான் எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். இது ஒருவேளை என்கிட்ட இருக்கிற குறைபாடா கூட இருக்கலாம், இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. நான் கொஞ்சம் இந்த மாதிரி கீழே இறங்கி பார்க்குற விஷயங்கள்ல நிறைய நான் பார்ப்பேன். ஏன்னா நானும் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளங்களுக்குள்ளார மாட்டி வெளியில வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப எனக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கெல்லாம் மாஸ்டர் பேசுறத விட இந்த மாதிரி வார்த்தைகள் எனக்குள்ளார நிறைய மாற்றங்களை கொடுக்கறதோட நான் கவனிக்கிற விதத்தையும் மாற்றுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையில ஒண்ணு, சண்டை சச்சரவினால் ஏற்படும் மனவேதனையை நான் விரும்ப மாட்டேன் என்பது. இந்த அனைத்து பணிகளும் என்னுடையவையே, அனைவரும் அதை அவ்வாறே கருதி வேலை செய்யுங்கள். பரஸ்பரம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய நிலை எழுந்தால் என்னை கலந்து ஆலோசிக்க வேண்டும், என் ஆணைதான் முடிவானது. ஒரு ஏஎம்சி மீட்டிங் ஆசிரமத்தில் நடந்தா சண்டை வருது, ஒரு பிரிசெப்டர் மீட்டிங் நடந்ததுன்னா அதுக்குள்ளார ப்ராப்ளம் வந்துருது. ஏன் வருது? எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்கள் சரி, இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடக்கணும். மிஷன்ல அது மாதிரி ஒன்றும் பெருசா இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுன்னா எதுவும் கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு, அவங்க அதுல முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு நமக்கு ஒத்து போகல அப்படின்னா நம்ம கருத்தை தாராளமாக தெரிவிக்கலாம். ஆனா கருத்தை தெரிவிக்கிற அளவுக்கு மட்டும்தான் நமக்கு அதுல ஈடுபாடு இருக்கணுமே தவிர, என் கருத்தை வலியுறுத்தி அதுதான் நடந்து தீரணும் அப்படின்னு சொல்றப்பதான் அது ஒரு என்னவா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்கலான சண்டையான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அப்ப பரஸ்பரம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய நிலை எப்படின்னு ஒண்ணு எழுகிறது அப்படின்னா முதல்ல டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ளார பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு லெட்டர் எழுதுங்க, நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுங்க. ரொம்ப சிம்பிள். அதை விட்டுட்டு ஒரு பக்கத்துக்கு கூட்டம் சேர்த்து இங்க 10 பேர் இதை சொல்றாங்க அதனால இதை ஒத்துக்கணும், நீங்க சொல்றது 2 பேர் தான் சொல்றாங்க அதனால ஒத்துக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்ல அது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது ஈஸி. பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாக முடிவெடுங்கள்.
அதெல்லாம் வந்து எத்தனை வருஷம், ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணி இதெல்லாம் பின்னாடி வரும்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் வர்றாரு. இப்ப லாலாஜி சொன்னதெல்லாம் முடிச்சுட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, இந்த விஷயத்தில் நான் இன்னும் கண்டிப்புடன் இருப்பேன். மிஷன் அமைதியாக சுமூகமான முறையில் இயங்க வேண்டும். கோபாவேசமான மனநிலைக்கு அவசியமே இல்லை. நாங்கள் உங்களை போர் முனைக்கு தயார் செய்யவில்லை. ராமச்சந்திராவை பற்றி எனக்கு தெரியும். அவர் கனிவு மிக்கவர். இதை அவர் தனது குருவிடமிருந்து பெற்றிருக்கிறார். இது இந்த பாட்டுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். விவேகானந்தர் என்ன பேசுறாரு பாருங்களேன். இவரு வந்து ஒரு 2 மாசம் மார்ச் 30 முன்னாடி என்ன பேசணும் பாருங்க. விட்டனா பாரு, நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, நான் அப்படி கிடையாது, அழிக்காம அடுத்த வேலை பார்க்க மாட்டேன்னு பேசினாரு இல்லையா. இப்ப அதே விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இததான் நான் வந்து மாஸ்டர் பாரடாக்ஸ்னு சொல்லும் பொழுது இதைதான் நினைச்சு பார்த்தேன். என்ன என்ன மனிதர் அவர், அப்படியும் பேசினாரு இப்படியும் பேசினாரு, இது என்ன நியாயம்? இப்ப விவேகானந்தர் வந்தா நான் கேட்பேன், இதை ஏங்க நீங்க தானங்க 1.5 மாசத்துக்கு முன்னாடி இப்படி பேசுனீங்க ஐயா, நீங்க பேசுனது நியாயமா? பாபுஜிய வந்து அவமதிச்ச உடனே வெகுண்டு எழுந்தீங்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் விட மாட்டேன், அவர்களை அழிக்காமல் விட மாட்டேன், நீங்களும் உங்க குருநாதர் ரொம்ப சாஃப்டா இருக்கிறீங்க, நானா இருந்தேன்னா இதை வேற மாதிரி கொண்டு போவோம்னு எல்லாம் சொன்னீங்களே 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப எப்படி சொல்றீங்களே, கோபாவேசமான மனநிலைக்கு அவசியம் இல்லை, நாங்கள் உங்களை போர் முனைக்கு தயார் செய்யவில்லைன்னா சொல்றீங்களே, இப்ப நாங்க அது மாதிரி இருக்கணுமா, இந்த இது மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படிதான் நினைச்சேன்னு வச்சுங்களேன். இது ஒரு ஏன் நம்ம குருநாதர் நம்மளுடைய ஒரு உரிமை இருக்கு, அவங்களோட பிள்ளைங்க, நம்ம இது மாதிரி கேட்கக்கூடாதா? கேட்கலாம். கேட்டாலும் அதுக்கும் ஒரு பதிலையும் அவர் உள்ளார்ந்த நிலைமையில மாஸ்டர் கொடுத்தார். அந்த பதில நான் ஓரளவுக்கு திருப்தி அடைந்தேன். நீங்களும் திருப்தி அடையலாம், இல்லைன்னா நீங்களும் கேட்டு பார்க்கலாம். நம்ம மாஸ்டர்கிட்ட நம்ம கேட்காம யார் கேட்க போறா? அவங்க பட்ட கோபத்துக்கு காரணம் அங்க வாழும் குருநாதர்னு ஒரு அமைப்புல இல்லை. அதனால பிரச்சனைகளை நேரடியாக சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருந்த பொழுது அது ஒரு போர்க்களமாகவே இருந்தது. ஒரு மிகப்பெரிய அமைப்பு, உலகத்தை மாற்றி அமைக்கிற ஒரு அமைப்பை உருவாக்குற அடிப்படை பணிங்கிறது ஒரு போர்க்களமாக இருந்துச்சு. அந்த போர்க்களத்துல சரியான விஷயத்தை நிலைநிறுத்தத்துக்காக போராடுற நிலைமையில அவங்க இருந்தாங்க. முக்கியமான நேரம் அவங்க அந்த மாதிரி கோபப்பட்டு பேசின பொழுது ஒரு லிவிங் குரு அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து, ஒரு என்டிட்டி வந்து ஒரு சிஸ்டத்துல இல்லை. ஆனால் இப்ப வேற நிலைமை. இப்ப ஒரு வாழும் குருநாதர், ஒரு தலைவர் ஒரு அமைப்புக்கு வந்துட்டாரு. இப்ப இது ஒரு தலைவரால, ஒரு வாழும் குருநாதரால வழி நடத்தப்படுகின்ற அமைப்பு. இப்படி ஆன பிறகு இதுக்கெல்லாம் வேலை இல்லைன்ட்டார். கோபாவேசம் தேவை கிடையாது, நீங்க சுமூகமா இருங்க, நீங்க எந்த சண்டைக்கும் போக வேண்டாம், இப்ப எங்கேயும் கொண்டு சகஜமா இருக்கிறத சண்டை போட்டு நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அதை வழி நடத்தக்கூடிய கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, அவரு அதெல்லாம் பார்த்துக்குவாரு. நாங்கள் இப்போது உங்களை போர் முனைக்கு தயார் செய்யவில்லை. ஆனா ராமச்சந்திராவை தயாரிக்கும் பொழுது போர் முனைக்கு தான் தயார் பண்ணணும். அப்ப சண்டை வந்தது. அந்த சண்டைகள்லையும் நாங்க கடைசி வரைக்கும் எந்த சண்டையும் போட்டு யாரையும் அழிக்கல. கோவம்னு கோவப்பட்டோம், அவ்வளவுதானே ஒழிய அப்படிலாம் நாங்க ஒன்றும் பெருசா இறங்கிடல. ஆனா இப்ப அதே விவேகானந்தர் என்ன மாதிரி டைரக்ஷன், என்ன மோடுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, இந்த மிஷன்ல நீங்க யாரும் எந்த விதமான போர்க்களத்துக்கும் போக போறது இல்லை, அதனால தவிக்காதீங்க, துடிக்காதீங்க. இதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம். இந்த புக்கு வந்தது 2019 2020 அந்த சமயத்துல தானே. அதுக்கு முதல்ல வந்து நான் மிகப்பெரிய சண்டைக்காரனா இருந்தேன். மிகப்பெரிய சண்டைக்காரன்னா, மிஷன்ல ஒரு விஷயம் தவறா நடந்துச்சுன்னா, என் மனசுல பட்டுச்சுன்னா அங்க போய் நின்று சண்டை போடுறதுல முதல் மனிதனாக நான் இருப்பேன். அப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இதை நான் கேட்கலன்னா யாரு கேட்பா? ஏன் மாஸ்டருக்கு நான் கேட்கலன்னா யாரு கேட்பா?
இதை இப்படியெல்லாம் விட்டுட்டு தேட முடியாது. இப்படி விட்டுட்டே போயிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் டீகிரேட் ஆயிடும். இப்படியெல்லாம் நான் வந்து பொங்கி இழுவேன். அந்த கோபாவேசமான மனநிலைக்கு அவசியமே இல்லைங்கிற வார்த்தையை படிச்சதுல இருந்துதான். அதை விட அடுத்த வார்த்தை, நாங்கள் உங்களை போர் முனைக்கு தயார். இங்க எங்கேயும் இப்ப சண்டை நடந்துட போறது இல்ல, எதுவும் இங்க அழிஞ்சு போறது இல்ல, யாரும் எதிர்த்து நிக்கல. அதனால நீங்க ஒண்ணும் போர் வீரராக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் இப்படி சொல்லுவாங்க, அந்த பக்கம் ஜாரிஜி நீங்கள் ஒவ்வொருவரும் போர் வீரராக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அதை நம்ம வசதிக்கு நம்ம எடுத்துக்கிட்டு நாங்க இப்படிலாம் குழம்பிதாங்க வந்திருக்கோம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு போர் வீரராக இருக்க வேண்டும், சகஜ மார்க்கத்தை எடுத்து செல்வது இல்லைன்னா நானும் என்ன கற்பனை பண்ணிக்க, நான் ஒரு போர் வீரர். இப்ப போர் வீரன் என்ன பண்ணும், எந்த இடத்துல அநீதி நடந்தாலும் தட்டி கேட்கணும்னு போய் நிற்பேன். இப்ப கூட எனக்கு ஞாபகம் வருது, 2006-7 ஒரு 90 நாள் ஆசிரமத்துல இருந்து ட்ரைனிங் எடுத்தோம். ஒரு மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங் போட்டேன். அந்த 90 நாள்ல நான் என்னோட சேர்ந்த குழுவினரோட சேர்ந்து ஆசிரமத்துல இருக்கக்கூடிய, அப்ப எப்படி போடுவாங்கன்னா அந்த 90 நாளும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல போய் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காக மணப்பாக்கத்துல தங்கி அந்த ட்ரைனிங் நடந்துச்சு. அந்த 90 நாள்ல கிட்டத்தட்ட 60 நாள் நான் எல்லாரும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார விடும் பொழுதும், சானிடரி டிபார்ட்மெண்ட்ல விட்டா இதுல ஏன் இந்த ரூம்ல ஏன் நம்பர் போடாம இருக்கு, இங்க ஏன் டாய்லெட் கிளீனா கிடையாது, நீங்க எப்படி இப்படி செய்யலாம், நாங்க இப்படி செய்வோம் சண்டை போடுறது, கிச்சன்ல போனா சண்டை போடுறது அப்படின்னு ஒரே சண்டைக்காரனா தான் இருந்தேன் நினைச்சு பார்த்தா. அப்பெல்லாம் இது நான் படிக்கல, பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா என்கிட்ட உள்ளுக்குள்ளார அது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல. ஆனா இந்த வரிகளை நான் நேரடியாக இந்த விஸ்பர்ஸ் புக்ல இருந்து படிச்ச போது ஒரு ரொம்பவுமே ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளார ஏற்பட்டது. ஏன்னா அதுக்கு ஒரு இது படிக்கிறதுக்கு முதல் வாரத்துல கூட ஒரு மூத்த பிரிசப்டரை வந்து மனம் நோக செய்தேன். நான் வேணும்னு செய்யல, அவர் புரிந்து கொண்ட விதமும் என்னுடைய விதமும் வேறையா இருந்துச்சு. நான் ஒரு பொறுப்புல இருக்கிறவன், நான் வந்து நீங்க அப்படி செய்யக்கூடாது, செஞ்சது தப்பு, நீங்க ஏன் அப்படி செய்றீங்கன்னு சொல்லி அவரை சத்தம் போட்டு அதனால அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானார். என்னுடைய வேலை என்னன்னா கண்ணாபுண்ணு பேசிப்படுறது, அப்புறம் போய் மன்னிப்பு கேட்கறது. கத்தியால குத்திட்டு ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் மருந்து போட்டா வலிக்காமலா இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா எப்ப குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை படித்த பிறகு, அதுவும் பர்டிகுலரா சுவாமி விவேகானந்தருடைய இந்த வார்த்தைகள் எனக்குள்ளார ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, ஆசிரம விஷயங்கள்ல பங்கெடுத்துக்கிற நீங்க, இல்ல ஒரு ஹெச்எஃப்எனுக்கு போறப்ப ஒரு வித்தியாசமா நீங்க ரொம்ப அமைதியா ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு அபியாசி குறுக்க போனாருன்னா உங்களுக்கு சொல்லணும் கோபம் வரும். இல்ல சத்சங்கம் முடியறதுக்கு முன்னாடி எழுந்து நடுப்புற குடுன்னு போயிட்டு வந்தாங்க, இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னா கோபம் வரும். அங்க இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கூட்டிட்டு போற அபியாசிகள் வந்து முறையாக நடந்துக்கல, இவங்க கொஞ்சம் நாகரிக குறைவா ஏதாவது பேசிடுறாங்கன்னா கோபம் வரும். அப்பெல்லாம் வந்து இந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, கோபாவேசமான மனநிலைக்கு இங்க அவசியம் இல்லை. ஏன்னா ஓவரால் கண்ட்ரோலிங் ஏஜென்ட் வேற ஒருத்தர் இருக்காரு, கட்டாயமா இது மாறிடும். அதே போலவே இங்க யாரையும் போர் முனைக்கு தயார் செய்யல, அதனால நீங்க சண்டை செஞ்சு பயிற்சி செய்யலாம் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அதை இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேசுறேன் அப்படின்னா, இப்பயும் நான் அப்படிதான். எங்க சென்டர்ல வந்து கேட்டீங்கன்னா தான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா அப்ப இருந்த நான் இப்ப இல்லை. அதுல ஒரு 20% தான் இப்ப இருக்கு. 80% இந்த 2 வார்த்தைகள் என்கிட்ட இருந்து எடுத்துருச்சு. அதனால இது ஒரு மனதுல பெரிய பெரிய மாற்றங்களை வந்து மாஸ்டர் அதான் நான் சொன்னேன். அங்க இந்த டெக்னிக்கு அந்த டெக்னிக்கு, முழங்கா கட்ட விரல்ல தியானம் பண்றது, இதயத்துல ஓம் தத் சத் சொல்றதெல்லாம் ரைட்டு தான். ஆனா அதையெல்லாம் செய்யறப்ப வரக்கூடிய மாற்றங்களை விட இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை எனக்குள்ளார ஏற்படுத்தியிருக்கு, உங்களுக்குள்ளாரையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இது, அதாவது சுவாமி விவேகானந்தர் சொல்ற இந்த வார்த்தைகள் நம்ம அமைப்புல, நம்ம பொறுப்புல இருந்தாலும் சரி, இல்ல பொறுப்பு எடுத்துக்கிட்ட ஒரு சாதாரண அபியாசியாக இருந்தாலும் சரி, அது பொறுப்புல இருந்தாதான் பொறுப்புன்னு இல்லை. யாரெல்லாம் வந்து எல்லாருக்கும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கணுமே, நான் போய் நின்று வேலை செய்யணுமே நினைக்கிறாரோ அவரெல்லாம் பொறுப்புள்ளவர் தான். பொறுப்பு தானா எடுத்துக்கொண்டு செய்பவர் தான். இப்ப கீழே கடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவரெல்லாம் பொறுப்புள்ளவர் தான்.
குப்பை போடுறவர் மேல தொடர்ச்சியா கோபம் இருக்குல்ல, யாருக்கு வரும்? மிஷின் சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறவன் தானே கோவப்படுவான். ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம், நீங்க என்ன அவருக்கு என்ன எல்லாத்தையும் கண்டிக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுறதுக்கு இடம் இல்லை. அப்படி கிடையாது. ஒருத்தர் குப்பை போடுறாரு, இன்னொருத்தர் கோவப்படுறாருன்னா ஒரு பக்கத்துல அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறது இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல அவருக்கு மிஷன் மேல அக்கறை இருக்கு, அதனால கோவப்படுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே கோபம் நமக்கு வரும் பொழுது இதுதான். ஆனால் உடனேயே அடுத்த நிலைக்கணும். கோபமான மனநிலையில ஒன்றும் கிடையாது. இப்பெல்லாம் கூட பெருசு இல்ல. பிரசங்கத்துல பெல் அடிச்சிருச்சு, போன் அடிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் கோவப்படுறோம். கோவப்பட வேண்டியவர் அங்க சத்தம் கொடுத்துட்டு இருக்காரு, நம்ம எது கோவப்படணும்? ஒருத்தருக்கு ஒருத்தருடைய செல்போன் அடிச்சிருச்சு, ரைட்டு. அது பக்கத்துல இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, ரைட்டு. அதுக்காக நீங்க கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஒரே ஆளுடைய செல்போன் ஒவ்வொரு தடவையும் அடிச்சுட்டு இருந்தா கோவப்படலாம். அப்படிலாம் யாரும் வேணும்னு நான் அப்படிதான் ஆன் பண்ணி தான் வைப்பேன். இன்னைக்கு பாரு இந்த பாட்டு வச்சிருக்கேன், நாளைக்கு பாரு வேற பாட்டு வைக்கிறேன் பாருன்னு வைக்கிறேன். ஏதோ ஒரு அவசரத்துல, ஏதோ ஒரு மறதியில, ஏதோ ஒரு நிதானமின்மையில ஏதோ ஒண்ணும் மாறி நடந்து அதுக்கு கோவப்படணுமா? நானு தேவை கிடையாது. அவங்களுடைய இயலாமையை நினைக்கலாம், அவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம்னு பார்க்கலாம். இனிமேற்கொண்டு இந்த மாதிரி ஒண்ணு நடக்காம இருக்கட்டும்னு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் கோவப்படுறோம்? ஒரு விஷயத்துக்காக சசங்கத்துல உள்ள 30 பேர் கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த சூழ்நிலையே மாறி போகுது இல்ல. ஒரே ஒரு செல்போன் அடிக்குது, நம்ம 30 பேர் கோவப்படுறோம். தேவையான தேவையில்லை. கோபாவேசமான மனநிலைக்கு அவசியமே இல்லை. அப்படி ஒருத்தரே தொடர்ந்து செஞ்சால் அவர்கிட்ட போய் மெல்ல பேசி, ஏன் பிரதர் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரிலாம் நம்ம இதுல எங்கேயுமே வேணும்னு ஒருத்தரே செய்யற ஆட்கள்லாம் இல்லை. அதனால இன்னைக்கு இந்த 2 வார்த்தையோட நிறுத்திக்குவோம். ஒரு விதத்துல இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் படிச்சோம். ஆனா இதெல்லாம் உங்களுடைய ஃபீல்டு இல்லை, என்னுடைய ஃபீல்டு. இந்த 5 லாலாஜி சொன்ன 5 வார்த்தைகளும் 5 பாயிண்ட்ஸும் இந்த விவேகானந்தர் சொல்லியிருக்கிற விஷயமும் எனக்குள்ளார தனிப்பட்ட முறையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தின விஷயம். நீங்களும் படிச்சு பாருங்க. மிஷன்ல ஒர்க் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகளையும் இந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் நமக்கு உள்ளார மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை. இதை நம்ம மனதுல அசை போடுற ஒரு நாளாக இந்த நாள் அமையட்டும். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.